அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டர்க் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவிப்பு. அணையா விளக்கு போராட்டத்தில் அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு அழைப்பு. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கிளிநொச்சியில். ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்றலை அறிமுகப்படுத்த அரசாங்கம் அவதானம். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் தொடர்கிறது. தொடர்வது முதன்மை செய்தி. மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டெர்க் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் வோல்கர் டெர்க் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிடுவதற்கு தடையற்ற அனுமதி வழங்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கடந்த கால மனித உரிமை மீறல்களை கையாள்வது குறித்த நாட்டின் நல்லிணக்கத்திற்கான தனது அர்ப்பணிப்பு குறித்த நேர்மையை வெளிப்படுத்துவதற்கு அரசாங்கம் விரும்புவதால் மனித உரிமை ஆணையாளர் மக்களை சந்திப்பதற்கும் அனைத்து இடங்களுக்கும் செல்வதற்கும் எந்த தடையையும் விதிக்கப் போவதில்லை என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஒருவர் 9 வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை ஆணையாளர் இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியிட்ட அறிக்கையில் புதிதாக தெரிவு செய்யப்படும் அரசாங்கம் இன மோதலுக்கான அடிப்படை காரணங்களுக்கு தீர்வை காண வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். பொறுப்புக்கூறலில் காணப்படும் இடைவெளியை நிரப்புவதற்கும் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேறுவதற்கும் அரசாங்கம் அடிப்படை அரசமைப்பு நிறுவன ரீதியான மாற்றங்களை முன்வைக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருந்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற பரிந்துரையையும் அவர் முன்வைத்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் போர்க்கால உரிமை மீறல்கள் குறித்த ஆதாரங்களை சேகரிப்பதற்காக இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை உருவாக்கியுள்ளது. எனினும் இலங்கை இதற்கு கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றது. அணையா விளக்கு போராட்டத்தில் அனைவரையும் பங்கு கொள்ளுமாறு சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். நாளை செம்மணியில் நடைபெறவுள்ள அணையா விளக்கு போராட்டத்தில் அனைத்து தமிழ் தேசிய உணர்வாளர்களையும் அணி திரளுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அழைப்பு விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாளை யாழ்ப்பாண மண்ணிலே, குறிப்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் செம்மணிக்கு அருகாமையில் நடைபெறுகின்ற அணையா விளக்கு போராட்டத்தினுடைய முக்கியமான பங்காளிகளாக அனைத்து தமிழ் மக்களும் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான வேண்டுதலை நான் எல்லோரிடமும் உருக்கமாக முன்வைக்கிறேன். அந்த வகையிலே யாழ்ப்பாணத்தினுடைய செம்மணி அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு அருகில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் எந்தவித ஆடைகளுமின்றி அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் குழந்தைகள், தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்ற அடிப்படையில் தான் அந்த எலும்புக்கூடுகளுடைய அம்சங்களும் வயதுகளும் குறிப்பிடப்படுகின்றது. அந்த பகுதியிலே நாங்கள் ஒன்று கூடி அந்த விளக்கை அணையாமல் எங்களது போராட்டத்தை 3 நாட்களுக்கும் கொண்டு செல்லுகின்ற முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இந்த நாளை உணர்ந்து எங்கள் மண்ணிலே எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையை அடையாளப்படுத்துகின்ற ஒரு போராட்டம். எல்லோரும் அணியாக திரண்டு இதிலே பங்கு கொள்ளுமாறு உங்கள் எல்லோரையும் மிகவும் வாஞ்சியோடும் அன்புரிமையோடும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு அருகே நாளை ஆரம்பமாக உள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஆதரவு வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபகம் ஸ்ரீநேசன் அழைப்பு விடுத்துள்ளார்.
இன்று மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வடபுலத்தில் குறிப்பாக செம்மணி பிரதேசத்தில் தற்போது மனித புதைகுழி அகழ்வு நடைபெற்ற போது கிட்டத்தட்ட 19 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளில் 3 சிறுவர்கள் அல்லது குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே கடந்த சந்திரிகா அம்மையாரின் ஆட்சி காலமான 96க்கும் 98க்கும் இடைப்பட்ட காலத்தில் இப்படியான புதைகுழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவோ என்கின்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகின்றது. இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு பிரச்சினை தொடர்ந்தும் தொடர்கதையாக இருக்கின்றன. அதே வேளையில் புதைகுழிகள் அகலப்படுகின்ற போது எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கூட அங்கு வந்திருக்கின்றன. ஆகவே வயது வேறுபாடில்லாமல் தமிழர்கள் கொல்லப்பட்டு புதைகுழிகளில் புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்றதை பார்க்கின்ற போது இதனைத்தான் நாங்கள் இனப்படுகொலை என்று சொல்லுகின்றோம். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தன்னார்வ இளையோர் அமைப்பானது இந்த விடயத்தை சர்வதேசத்தின் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும், இந்த விடயம் சம்பந்தமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு செயல்பாட்டினை அணையாத தீபம் என்ற கருப்பொருளின் கீழ் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக 23, 24, 25ஆம் திகதிகளில் இந்த செயல்பாடானது செம்மணியில் அந்த வளைவு இருக்கின்ற இடத்தில் செய்ய இருக்கின்றார்கள். இது மனித உரிமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, மனித உரிமை மீறலோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இப்படியான பிரச்சனைகளுக்கு சர்வதேச ரீதியாக ஒரு தீர்வை காண வேண்டும், சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச ரீதியாக அடுத்த கட்டமாக மேற்பார்வையில் இந்த புதைகுழிகள் அகலப்படுகின்ற போதுதான் உண்மைகளை வெளிக்கொணர முடியும் என்ற அடிப்படையில் இந்த மக்கள் செயல் என்று சொல்லப்படுகின்ற இளையோர் தன்னார்வ அமைப்பானது இந்த செயல்பாட்டினை 23, 24, 25களில் மேற்கொள்ள இருக்கின்றார்கள். எனவே இந்த இடத்தில் நாங்கள், அதாவது குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை உள்ளடக்கிய அந்த தமிழ் சமூகம், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் பேசுகின்ற சமூகமாகவும் இருக்கலாம், பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இந்த அவர்களுடைய இந்த போராட்டம், மனித உரிமை போராட்டம், ஜனநாயக ரீதியான 3 தினங்களில் நடைபெறுகின்ற போராட்டத்திற்கு எமது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களும் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழ் பற்றாளர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள், அத்தோடு மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இதற்குரிய முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடன் மனித புதைகுழி அகழ்வை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியும் முன்னெடுக்கப்பட உள்ள அணையா விளக்கு போராட்டத்திற்கு தமிழ் மக்கள் கூட்டணி அழைப்பு விடுத்துள்ளது. நாளை முதல் 25ஆம் தேதி வரையில் செம்மணி வளைவு பகுதியில் அணையா விளக்கு என்ற பெயருடன் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சட்டத்தரணி வீணா மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு இராணுவத்தினருடைய வசம் யாழ்ப்பாண குடாநாடு வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் இந்த செம்மணி பகுதியிலே காணாமலாக்கப்பட்டு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு ஊகங்கள் வெளியிடப்பட்டு தமிழ் மக்களாலே குற்றம் சாட்டப்பட்டு வந்திருந்தது. அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சாந்தி குமாரசுவாமி படுகொலை செய்யப்பட்டது இந்த செம்மணி பகுதியில் தான். அது இராணுவத்தினாலே கொல்லப்பட்டிருந்தார். அவருடைய உறவினர்களும் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதே போன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் இங்கு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வெளிவந்த நிலையிலே தற்சமயம் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்திலே பலருடைய எலும்புக்கூடுகள் தற்சமயம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த எலும்புக்கூடுகள் ஏற்கனவே செம்மணி படுகொலை என்று தமிழ் மக்களாலே வர்ணிக்கப்பட்டு சுமத்தப்பட்டு வந்த குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றன. மேலும் பல எலும்புக்கூடுகள் வரலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. இந்த நிலையிலே இந்த எலும்புக்கூடுகள் எவ்வாறு வந்தது, யாருடையது, இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்று அவர்களை கண்டறிய வேண்டும். அவர்களுக்கு இதிலே கொல்லப்பட்டவர்கள், புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கோரி எதிர்வரும் 23, 24, 25ஆம் தேதிகளிலே இந்த பகுதியிலே அணையா விளக்கு போராட்டம் ஒன்று நடத்தப்பட இருக்கின்றது. இதே கட்சி பேதமின்றி அனைத்து தமிழ் மக்களும்
அனைத்து சிவில் சமூக அமைப்புகளும் இந்த போராட்டத்திலே பங்கு பெற்ற வேண்டும். இதனூடாக ஒரு பாரிய கவன ஈர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு, சர்வதேசத்தினுடைய காதுகளுக்கு இந்த அநீதி தொடர்பான குரல் சென்றடைய வேண்டும். தமிழ் மக்கள் கூட்டணி தன்னுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இந்த போராட்டத்திலே அனைவரையும் கலந்து கொண்டு இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நான் எல்லோரையும் அன்போடும் உரிமையோடும் வேண்டிக் கொள்கின்றேன். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. கடந்த 2023-2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் மாவட்ட மட்டத்தில் உயர் திறமைகளை வெளிப்படுத்திய சிறந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி நிதியத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கிளிநொச்சி நெலும் பிரியசவில் இடம்பெற்றது. உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் ஒரு மாவட்டத்தில் சிறந்த பெறுபவர்களை பெற்ற 60 மாணவர்கள் வீதம் தெரிவு செய்யப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் நிதி புலமை பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணத்தில் 287 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா ஆகிய மாவட்டங்களில் 2023 ஆண்டு காபோத உயர்தர பரீட்சையில் ஒவ்வொரு பாடப்பிரிவிலும் உயர் சித்தி பெற்ற முதல் 10 மாணவர்கள் வீதம் ஒரு மாவட்டத்தில் இருந்து 60 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு 300 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. இதற்காக ஜனாதிபதி நிதியத்தினால் 30 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டம் ஏனைய மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் இனா சந்திரசேகரன், வடக்கு மாகாண ஆளுநர் நாபனா வேதநாயகன், கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ். ஸ்ரீ பவானந்தராஜா, கானா இளங்குமரன், மானா ஜெகதீஸ்வரன், ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், மாவட்ட செயலர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக ஜனாதிபதி நிதியத்தினை முறைமைப்படுத்தி அதன் சேவைகளை விஸ்தரிப்பதற்கும் வெளிப்படைத்தன்மையை பேணுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த கால நடைமுறைகளில் இருந்த தவறுகளை சீர் செய்து இன்று அதன் நன்மைகளை பெற வேண்டியவர்களுக்கு அவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை செயல்திறன்மிக்க வகையில் மாற்றுவதற்கும் அதனை டிஜிட்டல் மயப்படுத்தவும் அதன் சேவைகளை பிரதேச ரீதியாக பரவலாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பிள்ளைகள் வாழ்க்கையை வெல்வதற்கு கல்வியே பிரதான கருவியாகும். பிள்ளைகள் தமக்கு கிடைக்கும் இந்த நன்மைகளை சரியாக பயன்படுத்தி கல்வியில் சிறந்து விளங்குவதோடு சிறந்த பிரஜைகளாக வாழ்வில் வெற்றி பெறுவதுடன் அதேபோன்று நாடும் தேசமும் வெற்றி பெறும் வகையில் பிள்ளைகள் செயல்பட வேண்டும். මෙය වෙනස් කිරීමේ කටයුත්ත එහෙම නැත්නම් ඩිජිටලයිස් කිරීමේ කටයුත්ත අපි කරා. ඊයේ අපි මේ ප්‍රදේශයේ නිලධාරීන්ට වැඩමුළුවක් පැවැත්තුවා. කොහොමද දැන් ඔබතුමන්ලට කොළඹට නොගිහින් ඔබතුමන්ලාගේ ප්‍රදේශයේ ප්‍රාදේශීය ලේකම් හරහා ඔබගේ අවශ්‍යතාවයන් සඳහා ජනාධිපති අරමුදලෙන් මුදල් ලබා ගැනීම ආධාර ලබා ගැනීම කරගන්න පුළුවන්. ඊළඟට தொடர்ந்து உரையாற்றிய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, ஜனாதிபதி நிதியத்தின் ஊடான சேவைகள் வழங்கலில் கடந்த காலங்களில் பாரபட்சம் இருந்தது. அத்துடன் மக்கள் கொழும்பை நோக்கி வர வேண்டியிருந்தது. அது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து மருத்துவ தேவைக்காக மாத்திரமல்ல, கல்வி உள்ளிட்ட ஏனையவற்றுக்கும் பிரதேச செயலகங்கள் ஊடாக விண்ணப்பித்து அதனை பெற்றுக்கொள்ள முடியும். அண்மையில் நுவரெலியாவில் நடைபெற்ற மிகப்பெரிய பேருந்து விபத்தில் உயிரிழந்த குடும்பங்களுக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்தே உதவிகள் வழங்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் மாணவர்களுக்காக 30 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்காலத்தில் 150 மில்லியன் ரூபாவை ஒதுக்கவும் தீர்மானித்திருக்கிறோம். අරමුදලේ සාමාජිකයෙක් වෙනවා 2024 ජනාධිපති අනුර දිසානායක මැතිතුමා ජනාධිපති වුණාට පස්සේ සහ පාර්ලිමේන්තු ස්ථාපනය කරාට පස්සේ 2025 ජනවාරි 28 වෙනිදා අපි විශේෂ රැස්වීමක් පැවැත්තුවා. එහිදී අපි සුවිශේෂ තීරණයක් ගත්තා. ඒ තමා தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பொருளாதாரத்தில் சிரமமுள்ள மாணவர்கள் உயர்கல்வி பெற்று வாழ்வில் வெற்றி பெற இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது என தெரிவித்தார்.
விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதி செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போன்று இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். அந்த வகையில் இந்த ஜனாதிபதி நிதியம் சம்பந்தமாக நேற்று எங்களுடைய ஜனாதிபதி நிதியத்தில் இருக்கின்ற பிரதானிகள் கலந்து கொண்டு ஜனாதிபதி நிதியத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ரோஷன் அவர்கள், ஜனாதிபதியினுடைய மேலதிக செயலாளர் அவர்கள் நேற்று இதே கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேடமாக இதற்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்றை செய்தார்கள். அதன் மூலமாக இது நாள் வரைக்கும் இந்த ஜனாதிபதி நிதியம் என்பது கொழும்புக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, இது சாதாரண மக்களுக்கு எட்டாக் ஹனியாகவே இருந்தது. அதனால் இந்த எட்டாக் ஹனியாக இருக்கின்ற அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த அல்லது அந்த அரசு அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுகின்ற நபர்களுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருந்த இந்த ஜனாதிபதி நிதியத்தை சாதாரண மக்களுக்கும் சென்றடைகின்ற முறையில் ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவு, ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்தும் இந்த ஜனாதிபதி நிதியத்தினுடைய நிதி மூலங்களை, உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்க. ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்றலை அறிமுகப்படுத்த அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. சகல பாடசாலைகளிலும் மனித மற்றும் பௌதிக வளங்களின் நியாயமான விநியோகத்தை உறுதி செய்யும் அதேவேளை டிஜிட்டல் கற்றல் முறைமைகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி, கல்வி மற்றும் தொழில்சார் பயிற்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் டிஜிட்டல் கல்வி நிலைய மாற்றத்தை பார்வையிட அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பணிக்குழுவுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்களை வெளியிட்டார். உரிய சவால்களை எதிர்கொண்டு தேவையான கொள்கைகளை செயல்படுத்தி கல்வித்துறையில் டிஜிட்டல் நிலை மாற்றத்தை ஆரம்பித்தல் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போது உள்ள 42,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை அவசரமாக தீர்க்கப்பட வேண்டும். தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தற்போதுள்ள வளங்களை திறம்பட பயன்படுத்தி கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக அடுத்த 6 மாத காலங்களுக்குள் டிஜிட்டல் கற்றல் முறைமைகளை அறிமுகப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த பணிக்குழுவின் முதன்மை நோக்கங்களில் மாற்றுத்திறனாளி சமுதாயம் உட்பட அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகளின் சமமான விநியோகத்தை உறுதி செய்வது அடங்கும். இந்த இலக்கை அடைவதற்கு வலுவான பல்துறை பணிக்குழு அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்வின் போது பணிக்குழு அதிகாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டதோடு பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். AI யுகத்தில் திறன்களும் என்ற கருப்பொருளில் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டுக்கான மனித அபிவிருத்தி அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் AI யுகத்தில் மக்களும் திறன்களும் என்ற கருப்பொருளில் வெளியிடப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான மனித அபிவிருத்தி அறிக்கை அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டது. அறிக்கையை கையளிக்கும் இந்த நிகழ்வில் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏழங்கு வீரரத்ன, ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கை பிரதிநிதி அசூசா குபோடா, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் இலங்கை மூலோபாய ஈடுபாடு மற்றும் புத்தாக்க குழுவின் கொள்கை நிபுணர் பாதில் பாக்கியர் ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கிறது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய போராட்டம் இன்று 2வது நாளாகவும் அமைதி வழியில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. காணிகளை விடுவிக்க கோரி நேற்றைய தினம் மயிலட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டத்தில் மயிலட்டி, பலாலி, ஆந்திரணிபுரம், காங்கேசந்துறை உள்ளிட்ட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர். 1990ஆம் ஆண்டு எங்களோட சொந்த
நாட்டிலேயே எங்களை அகதியாக்கப்பட்டு நாங்கள் அப்படி இடம்பெயர்ந்து போய் பலிகாமன் தென்மராட்சி என பல பகுதிகளிலேயும் எங்களோட மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்ந்து வந்து நாங்கள் குறிப்பிட்ட தொகை மக்கள் வந்து வடமராட்சி அண்டிய பிரதேசத்தில் வாழ்ந்த நாங்கள். இன்றைக்கு எங்களுடைய இடம் அபகரிக்கப்பட்டு 35 வருடங்கள் ஆகியது. இன்னும் எங்களுடைய நிலம் இன்னுமே எங்களுக்கு விடவிடவில்லை. இன்றைக்கு எங்களுடைய போராட்டம் 2வது நாளாக தொடருது. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்கள் முழு மக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்திருக்கணும். அந்த காணிக்குரிய மக்கள், நானும் அந்த காணிக்குரியவன் தான். மக்கள்லாம் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர், மக்கள்லாம் போராட்டம். இன்றைக்கு எங்களுடைய போராட்டத்தில் சிறார்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்ற ஒழுங்கெல்லாம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு கூடாரம் அமைச்சு எங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் வரையும் எங்களுடைய போராட்டம் தொடரும். ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து எங்களுக்கான சரியான ஒரு உறுதிமொழியை தரணும். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எல்லாரும் வந்து போயினோம், ஒரு தரம் எங்களுக்கு சரியான ஒரு உறுதிமொழியை தெரியணும். இல்லை, ஒரு வீட்டில் வந்து இருக்கிறேன், 2 வருஷம் கேட்டு வந்தனாலும் இப்போ 2 வருஷம் முடியுது. இது முடிஞ்சால் நீ எங்கே போய் எந்த இதில் நிற்க போகிறோமோ தெரியாது. அப்படி பிள்ளைகளையும் வச்சு கொண்டு இவ்வளோ வேதனையோடு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் கேட்குறது எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், எங்களோட நிலங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். நாங்கள் இருந்து எங்களோட காணி எங்களோட நிலம் இருந்து ஒரு வீட்டை போட்டு இருக்கவோ தண்டவோ எங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். எங்களோட மக்கள் எல்லாம் இனிமேல் நிம்மதியாக இருக்கணும். எங்களோட மண், எங்களோட அப்பா அம்மா இருந்து வாழ்ந்த மண், எங்களுடைய அப்பா அம்மா அந்த காலம் முடிஞ்சு எங்களோட காலமும் முடிய போகுது. இன்றைக்கு நாங்கள் எங்களோட உயிர் இன்றைக்கு இருக்குது, நாளைக்கு நாங்கள் பிள்ளைகள நிலை என்ன, எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியுமோ எங்க இருந்த நாங்கள் எங்க எங்களுக்கு சொத்து பத்தி இருக்குது, எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்குமோ? எங்களோட சமுதாயமாவது வாழ விடுங்க. எங்களோட எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததி என்றாலும் வாழும். எங்களுக்கு சரியான ஒரு முடிவு தரணும், சீக்கிரம் தரணும். இல்லையோ இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகும். மயிலிட்டியில் திருப்பூர் ஒன்றிய கல்வி நிலையத்தில் கல்வி வைக்கிறேன். 1990ஆம் ஆண்டில் எங்களோட மக்கள் மீள்குடியேறின பிறகு இராணுவம் வந்து எங்களோட இடத்தை கைப்பற்றினோம். எங்களோட கலாச்சார உரிமைகள் வந்து நீக்கப்பட்டது. இப்போ எங்களோட மடுமாதா கோயில், பிள்ளையார் கோயில் போன்றவை இராணுவத்தால் தடம் தெரியாது அளிக்கப்பட்டது. இதன் நோக்கம் வந்து 35 வருடங்களாக இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டிருந்த இந்த இடம் வந்து எங்களுக்கு திருப்பி வேணும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம். எங்களோட பூர்வீக காணி, எங்களோட நாங்கள் இருந்த வீடு வளவு, தோட்டக்காணி, மற்றது என்னது சகோதரங்களோட உற்ற உறவினர்கள காணிகள் எல்லாத்தையும் வேண்டி அந்த மெயின் கேம்ப் பண்ணி சொல்லி வச்சிருக்கிறோம். அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? எங்களோட ஜனங்கள் எல்லாம் வெளியிலே அப்படி இப்படி தெரியணும். எங்களோட இந்த கூட பிறந்த சகோதரங்களோட வீடு வளவெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் என்னுடைய வீடு வளவு, தோட்டக்காணி எல்லாம் அதுக்கெல்லாம் இருக்குது. அவியல் அதை பாதுகாப்பு இடம் பண்ணி சொல்லி வச்சிருக்கிறோம். அதை கெதியில் விட்டு எங்களை உள்ளுக்கு போக சொல்லிங்க. அப்படி செய்தால் காணும். இந்தியான் போராட்டம் வந்து 2வது நாளாக நாங்கள் மேற்கொள்கிறோம். இந்த போராட்டம் முக்கியமாக நாங்கள் 2 விஷயத்தை முக்கியப்படுத்தி செய்கிறோம். ஒன்று வந்து 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தகமானி. இந்த வர்த்தகமானியானது எங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் நிறைய வழக்குகள் இதுகள் கோரப்பட்டும் இன்று அது பற்றிய ஒரு சிலசிலப்புகளோ கதைகளோ எதுவும் இல்லாமல் அப்படியே போயிட்டு, அதாவது எங்களோட காணி எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு ஆசை இல்லாமல் ஒரு ஆசை என்று இல்லை, எங்களுக்கு கிடைக்குமென்ற ஒரு நம்பிக்கை இழந்து கொண்டு போகிறோம். அதால் இந்த விஷயத்தை நாங்கள் துரிதப்படுத்தணுமென்ற நோக்கில் அமைதியான முறையில், அதாவது எந்த ஒரு பொதுமக்களுக்கோ இடைஞ்சல் இல்லாத, போக்குவரத்துக்கோ அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்குமே இடைஞ்சல் மிகவும் அமைதியான முறையில் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த போராட்டம் எங்களுக்கு வெற்றியளிக்கணும் என்று விருப்பப்படுறோம். இனியும் கடலில் இரத்தம் சிந்துவதையோ உயிரிழப்புகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். இனியும் கடலில் இரத்தம் சிந்துவதையோ உயிரிழப்புகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாது என யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர் சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு கடலில் மீன் பிடிப்பதற்காக கடந்த 19ஆம் தேதி அதிகாலை சென்றிருந்த முல்லைத்தீவு தீர்த்தக்கரையைச் சேர்ந்த மீனவர் காணாமல் போயிருந்த நிலையில் குறித்த மீனவர் சட்டவிரோத மீன்பிடியாளர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என முல்லைத்தீவு மீனவர் தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற சான்றுகளின் அடிப்படையில் தடயவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான நிலையில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச சம்மேளன பிரதிநிதிகளும் யாழ் மாவட்ட கிராமிய கடற்தொழிலாளர் கூட்டுறவு சமாச பிரதிநிதிகளும் இன்றைய தினம் குறித்த மீனவரின் வீட்டிற்கு சென்று மீனவரின் உறவினர்களோடு கலந்துரையாடினர். இதனைத் தொடர்ந்து குறித்த அமைப்பின் பிரதிநிதிகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளனர்.
உடன்பிறப்புகள் அது முல்லைத்தீவாக இருந்தானே யாழ் பகுதியாக இருந்தானே திருவண்ணாமலையாக இருந்தானே எல்லோரும் கடத்தொழிலாளிகள் ரீதியில் இந்த கடலில் இரத்தம் சிந்துவதையோ உயிர் பிரிவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருடைய விடயமும் என்ன நடந்தது என்பதை தற்போது இன்றைக்கு எங்களுடைய போலீசாரும் மற்றவர்களும் அது சம்பந்தமாக ஆராய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சந்தேகங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் எதுவுமே சரியான உறுதிப்பாடு இல்லை. இந்த மக்களால் எங்களுக்கு கூறப்பட்டிருக்குது, இவர் சுருக்குமடி சட்டவிரோத தொழிலாளிகளுக்கும் இவைகளுக்கும் உள்ள முருகன் நிலையால் இவருக்கு இப்படியான கொலை நிகழ்ச்சி நடந்ததாக இந்த மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணில் இனிமேல் கடலில் இந்த இரத்தஞ்சிந்திர நிகழ்வுகளோ உயிரிழப்புகளோ நடப்பதை எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் மட்டக்களப்பில் திரையிடப்பட்டது. வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்பட திரையிடலும் கருத்து பகிர்வும் இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவி திருமதி ஆனா அமலநாயகி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி அலைந்து உயிர் நீத்த உறவுகளை நினைவுகூரும் வகையில் ஈகச்சுடர் ஏற்றப்பட்ட அகவணக்கம் செலுத்தப்பட்டு நீதிக்கான நீண்ட காத்திருப்பு ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் யாவண்ணா ஸ்ரீநேசன், மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவபாக்கியநாதன், ஏறாவூர்பட்டு பிரதேச சபையின் தவிசாளர் மூனா முரளிதரன், பிரதேச சபை உறுப்பினர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்கள் என பலர் இதில் பங்கேற்றனர். பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கம் இலக்கிய விழா இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. பாட்டரசரின் பாவலர் பயிலரங்கம் இலக்கிய விழா பிரான்ஸ் கம்பர் கழகத்தின் தலைவர் பாட்டரசர் கீனா பாரதிதாசன் தலைமையில் இன்று யாழ்ப்பாணம் துர்காதேவி மணிமண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சீனா ஸ்ரீட் சத்குணராசா, புதுவை கலை பண்பாட்டுத்துறை மேனாள் இயக்குனர் வீணா கலிய பெருமாள், கம்பன் திரைப்பட இயக்குனர் முனைவர் இரவி குணவதி மைந்தன், முனைவர் ஆவண்ணா சுஹித்ரா, முனைவர் மானா தமிழ்ச்செல்வி, பேராசிரியர் ஆதரன், மூனா அருள்செல்வன் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தனர். நிகழ்வில் கம்பன் விருது பாவலர் பணிப்பட்டம், பாவலர் பட்டம் வழங்கப்பட்டதுடன் நூல் வெளியீடு பட்டரங்கம், பட்டிமன்றம் என்பன இடம்பெற்றன. நிகழ்வில் கல்வியலாளர்கள், கலைத்துறை சார்ந்தோர், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாநகர முதல்வர் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபையால் கௌரவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ள சிவம் பாக்கியநாதன் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபையால் கௌரவிக்கப்பட்டார். சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலக தரிசன பொது நிர்வாகத்தின் பணிப்பாளர் சபை பொருளாளர் லயன் எம் குவேரலிங்கம் மற்றும் இலங்கை நகை வியாபாரிகள் சங்கத்தின் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எஸ் தவராஜா ஆகியோர் முதல்வரின் இல்லத்திற்கு சென்று பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். இதன்போது பிரதி மேயரும் வயனா தினேஷ்குமாரும் கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் புதிய முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மட்டக்களப்பு நகர் முஸ்லிம் சமூகத்தவர்களால் கௌரவிக்கப்பட்டார். மட்டக்களப்பு ஜாமி உஸ்லாம் ஜீம் பள்ளிவாசலில் நிர்வாகம், இஸ்லாமிய வர்த்தக நலன்புரி சங்கம், ஜலாமா பவுண்டேஷன் ஆகியவை இணைந்து கௌரவிப்பு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. ஜாமி உஸ்லாம் ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக தலைவர் சட்டத்தரணி ஏ வாய்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. மாநகர பிரதி முதல்வர் வயனா தினேஷ்குமார், மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன், இஸ்லாமிய வர்த்தக நலன்புரி சங்க தலைவர் KMM கலீல் மற்றும் மட்டக்களப்பு நகர வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பெண்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று யாழில் இடம்பெற்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பெண்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் யாழ் சமூக செயல்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 15 பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை தலைவர் கோசலை மதன், யாழ் மாநகர சபை முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா, வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினர் சிறப்பு விருந்தினர்களுடைய உரையை தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற பெண்களுக்கான பொன்னாடைகள் போர்த்தி கௌரவிக்கப்பட்டு வாழ்த்து மடல்கள் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டனர். அரசியல் பிரவேசம், பெண்களுக்கான அரசியல் பிரவேசம் என்பது தொடர்பிலே பல்வேறு விதமான சமூக பிறழ்வு சிந்தனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே எங்களுடைய நாட்டு சட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறிய மாற்றத்தினூடாக, அதாவது உள்ளூர் அதிகார சபைகள் ஒவ்வொன்றிலும் ஆக கூடுதலாக அல்லது ஆக குறைந்ததாக 25% பெண்களாக இருக்க வேண்டும் என்பதான ஒரு நிர்பந்தம் சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திய தன்மையிலே சில பெண்களை எங்களால் இப்போது அரசியலுக்குள் உள்ளிழுக்க முடிந்திருக்கிறது. ஆகவே இந்த மாற்றத்திற்கு சாதகமாக அமைந்த காரணிகள் எவை என்பதை நாங்கள் மீள தெளிவாக ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. அவ்வாறு எங்களால் அடையாளப்படுத்தப்படுகிற சாதகமான காரணிகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கான உபாயங்களையும் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரம் இன்னமும் பெண்களினுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பிலே இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அந்த சவால்கள் எவ்வளவு தளங்களிலே யார் யாரால் வெளிப்படுத்தப்படுகிறது என்பதையும், அந்த சவால்களை முறியடித்து படிப்படியாக பெண்களினுடைய அரசியல் பிரவேசத்தை பலப்படுத்துவதற்கு எங்களால் இன்னும் எவ்வாறான விடயங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களின் போது சிந்தித்தாக வேண்டும். எங்களுடைய பலங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கிற அதே நேரம் பலவீனங்களை அடையாளப்படுத்தி, சவால்களை அடையாளப்படுத்தி, அந்த சவால்களை முறியடிப்பதற்கான மார்க்கங்களை அடையாளப்படுத்தி, அந்த மார்க்கங்களை செயற்படுத்துவதற்கான முறைமைகளையும் நாங்கள் விளங்கிக் கொண்டு தெளிவாக, ஒற்றுமையாக, ஒன்றிணைந்த தன்மையிலே செயற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. ஆகவே இப்போது நான் சொல்கிற விடயம் மிக சாதாரணமானது அல்ல, அது மிக சவாலான விடயம். ஆனால் இந்த சவால்களை நாங்கள் வெற்றிகரமாக கையாண்டு அதிலிருந்து மீண்டெழ வேண்டிய தேவை இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சமூகத்திலே ஈடுபாடு இருந்தால் எப்பவும் எங்களை யாருமே பெண்களை சரித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே நாங்கள் அவர்களோடு சேர்ந்து எந்நேரமும் பயணித்தால் ஒருபோதும் எங்களுக்கு தோல்வி இல்லை. எனவே நீங்கள் மக்களோடு சேர்ந்து பயணிங்கள், மக்களுக்கான சேவைகளை சிறப்பாக ஆற்றுங்கள். நாங்கள் உறுப்பினர்களாயிருந்து வெறுமனையே அபிவிருத்தி மட்டுமல்ல, மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுப்பவர்களாக இருப்போமே ஆயிருந்தால் என்றும் பெண்களுக்கு அரசியலில் மட்டுமல்ல வேறு எந்த துறைகளிலும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன். இந்த மாநகரத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி மட்டுமில்லை, மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினை, அவர்கள் அந்த திட்டங்கள் அனைத்துக்கும் நான் உங்களோடு தோளோடு தொழிற்பேன் என்று இந்த இடத்திலே நான் உங்களுக்கு அன்பாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இப்போ 25% கோட்டாவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் இது 50% அதிகரிக்க செய்வோம் என்றால் எங்களுக்கு மேலும் வெற்றி நிச்சயம். அந்த வெற்றி கட்டாயம் உங்களோட கைகளில் இருக்கு. எனவே நீங்கள் எல்லோரும் எங்களோட பெண்கள் சாதனை செய்யுங்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பிரதேச சபை உறுப்பினர்களின் சத்திய பெருமான நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய், மாந்தை கிழக்கு, புதுக்குடியிருப்பு, கரைத்துறைப்பற்று ஆகிய 4 பிரதேச சபைகளுக்கும் தெரிவான உறுப்பினர்களின் சத்திய பெருமான நிகழ்வு இன்று முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்றது.
அந்த வகையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்களும், மாந்தை கிழக்கு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்களும், கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 4 உறுப்பினர்களும், புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 2 உறுப்பினர்களுமாக 10 உறுப்பினர்கள் குறித்த சத்திய பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைக்காக சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றியீட்டிய உறுப்பினர் ஒருவரும் இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பொதுச் செயலாளர் நாவண்ணா ரெட்னலிங்கம், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் கந்தையா சிவனேசன், முன்னாள் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபை தவிசாளர் கமலநாதன் விஜிந்தன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய முல்லைத்தீவு மாவட்ட எங்களுடைய கமிட்டியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நிறைவேற்று குழுவும் எடுக்கின்ற தீர்மானம் ஆலோசனைகளுக்கு அமைவாக இந்த 4 சபைகளிலும் நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்கள். அது சில சபைகளிலே தவிசாளர் உபதவிசாளராக எங்களுடைய கூட்டணி சார்பில் போட்டியிட வேண்டிய இடங்கள் இருந்தால் அதற்கு அமைவாக எங்களுடைய கூட்டணி எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு அமைவாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்வீர்கள், நடப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் அந்தூர் வித்தியாலயத்தில் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. திருகோணமலை தோப்பூர் செல்வநகர் அந்தூர் வித்தியாலயத்தில் இருந்து 53 வருடங்களுக்கு பின்னர் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவனையும் 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களையும் பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு நேற்று மாலை பாடசாலை அதிபர் KM ரிஸ்மி தலைமையில் இடம்பெற்றது. பாடசாலை பெற்றோர்கள் சங்கம், பழைய மாணவர் சங்கம் ஆகியன இணைந்து நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. நிகழ்வில் பாடசாலையின் 53 வருட வரலாற்றில் முதல் தடவையாக 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் 138 புள்ளிகளை பெற்று சித்தியடைந்த ஜிசாம் தல்ஹா ஹிக்கம் என்ற மாணவன் பொன்னாடை போர்த்தி நினைவு சின்னங்களும் பணப்பரிசிலும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்று மாணவர்கள் நினைவு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் தோப்பூர் கோட்டக்கல்வி பணிப்பாளர் APA ஐயப்பர் முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்தார். ஏனைய அதிதிகளாக சேர்வில பிரதேச சபை உறுப்பினர்களான ஜர்சான், மர்சூக் மற்றும் அயல் பாடசாலைகளின் அதிபர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர் சங்கத்தினர் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பில் வெளிநாட்டு அமைச்சு தகவல் வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் மோதல்களின் பின்னணியில் ஈரானில் உள்ள இலங்கையர்கள் தொடர்பான தகவல்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு வெளியிட்டுள்ளது. அதில் ஈரானில் 41 இலங்கையர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 4 பேர் இதுவரை நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி தற்போது ஈரானில் 37 இலங்கையர்கள் இருப்பதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பணிபுரியும் 5 அதிகாரிகளும் இந்த எண்ணிக்கையில் அடங்குவதாக அமைச்சு கூறியுள்ளது. இதற்கிடையில் ஈரானில் தங்கியிருக்கும் இலங்கையர்களில் 4 பேர் நாளை துருக்கி எல்லை வழியாக வெளியேற உள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஈரானில் சுமார் 35 இலங்கையர்கள் தங்கியிருப்பதாக தெரிவித்தார். அவர்களில் 8 பேர் ஈரான் பிரஜைகளுடன் திருமணமாகி வாழ்ந்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் சிறார்களுக்கு வழங்கப்பட்ட சத்துமா பாவனைக்கு உகந்ததல்ல என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் உரும்பராய் பகுதியில் 20 சிறார்களுக்கு தொண்டு நிறுவனம் ஒன்றினால் வழங்கப்பட்ட சத்துமா பாவனைக்கு உகந்ததல்ல என விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. சத்துமாவில் புழுக்கள் காணப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் கிராம சேவகரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறையில் இலஞ்சம் கோரிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறையில் மணல் விற்பனை செய்யும் நபரிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர்.
அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட 2 போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் தன்னிடம் 25,000 ரூபாய் இலஞ்சம் கோருவதாக திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயல்பாட்டில் ஈடுபடும் ஒருவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார். ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைகளுக்கு அமைய சம்பவ தினமான நேற்றைய தினம் அம்பாறை மணிக்கூட்டு கோபுரம் அருகில் போலீஸ் உத்தியோகத்தர்களும் வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் மணல் விற்பனை செய்யும் நபர் லஞ்ச பணத்தை வழங்க முயற்சித்த போது மாறுவேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் 2 போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகளையும் கைது செய்தனர். நியூஸ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். நன்றி. அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு